வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற எந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவிடைக்களி முருகன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். திருவிடைக்களி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் மிக பழமையான முருகன் தலங்களில் ஒன்றாகும். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. இங்கு முருகனும் சிவனும் ஒரே கருவறையில் ஒரே சன்னதியில் அருள் பொழிக்கிறார்கள். இது முருகன் கோவில்களில் மிகவும் அரிதான அம்சம். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனது மகன் இரணியாசுரன் இங்கு வந்து தொல்லை கொடுத்தன. முருகன் அவனை வதம் செய்த பிறகு கொன்று பாவத்திலிருந்து விடுபட பாவ விமோச்சனம் இங்கு தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் பாவ விமோச்சனம் நாதர் தோன்றி ஆசி வழங்கினார். இதனால் இங்கு முருகனும் சிவனும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற கோவில்களுக்கு நீங்களும் வர வேண்டுமானால் சிவிஎம் டிராவல்ஸ் தொடர்பு கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ எப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம ஒரு கஸ்டமர் வந்து திருக்கடையூர் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அவங்க தான் இப்போ வந்து வேற கஸ்டமரை நம்மளுக்கு அவங்க ஊர்லேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. காலையிலே நேற்று கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ திருவிடைக்களி, திருக்கடையூர், இங்கே கும்பகோணம் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு. இது போல் யாராவது வரணும்னா முன்னாடியே கால் பண்ணி சொல்லிவிடுங்க. சிவிஎம் டிராவல்ஸ் கும்பகோணம்.